ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நான் கிஷோர், செகண்ட் இயர் MBBS. உங்கள் ப்ரொஃபஷனல் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க நேம் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஷோர் கொஷின் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இயர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் டேரெக்டாக கூட உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு லிங்க் ரியாக்ஷன்ஸ்னு இருக்கும்ல, ஒரு பென்சிலின் கொடுத்துருவாங்க, நிறைய ரீஏஜென்ட்ஸை கொடுத்துட்டு XOXOன்னு கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் கேட்பாங்க. அதெல்லாம் இந்த நேம் ரியாக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் இப்போது இந்த வீடியோவை லாஸ்ட் மந்தில் பார்க்குறீங்க, 1 மந்த் இல்லை ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பார்க்குறீங்க, நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு தொடரல ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு நேம் ரியாக்ஷன் மட்டும் எல்லா சாப்டர்லையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஷோராக யூ வில் அட்டன் ஃபியூ கொஷின்ஸ், நல்லா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஹைட்ரோ கார்பன்ஸில் இருக்க நேம் ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன ரியாக்டன்ஸ், என்ன நம்ம கேட்டலிஸ்ட் அது என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மெக்கானிசம் தேவையில்லை. அப்படி மெக்கானிசம் வந்து எது பேஸ் பண்ணி நடக்குதுன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமாக இருக்குங்க இது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஒரு அல்கைல் ஹேலைடுன்னு என்ன தெரியும்ல, ஒரு CH3 கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸுங்க. அது வந்து எனிதிங் CH3 CH2 இங்கே ஒரு இந்த ஹேலைடு இருக்கலாம், இல்லைனா CH3 ஒரு ஹேலைடு இருக்கலாம், எதோ வேணா இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ஸ்கில்லுக்கு சொல்கிறேன். அது கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் சால்வெண்ட் வந்து ட்ரை ஈத்தர். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிமிலர் ரியாக்ஷன் வேறு நேம் ரியாக்ஷன் வரும், பட் இந்த இடத்துல சால்வெண்ட் மாறலாம், இல்லை கேட்டலிஸ்ட் மாறலாம். ஸோ இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை ஈத்தர் ஞாபகம் வச்சுக்கணும், சோடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், மெக்கானிசமாக தேவையில்லை. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 2 எக்ஸையும் எடுத்துருங்க, 2 ஹேலைடையும் எடுத்துகிட்டு இந்த R எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுதான் ப்ராடக்ட். இந்த ஹேலைட் அப்போ எங்கே போகும் கேட்டிங்கன்னா, சோடியம் கூட ஜாயின் ஆகிடும். நார்மலாக NaCl NaBr அதெல்லாம் ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி இது போய் ஜாயின் ஆகிடும். இந்த எக்ஸ் வந்து ஹேலைட் எது வேணா இருக்கலாம், இங்கே R வந்து எது வேணா இருக்கலாம். ப்ராடக்ட் வந்து இதுதான் ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், CH3Cl. நான் என்ன சொன்னேன், இங்கே என்ன ப்ரோ நீங்கள் வந்து 2 மாலிக்யூல் போட்டிருக்கீங்க, இங்கே ஒன்று தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே தான் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஒன்று கொடுத்தாலும் நீங்கள் 2 மாலிக்யூல் வச்சு தான் ரியாக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? நான் சொன்னேன் ஹேலைடே எடுத்துடணும். இப்போ 2 ஹேலைடையும் எடுத்துகிட்டு CH3 ஜாயின் பண்ணிடணும். அப்போ இதுதான் ப்ராடக்ட். CH3 என்னது இதுனா ப்ளஸ் 2NaCl. அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இது வந்து என்ன பாருங்கள், டெர்ஷியரி கார்பன். அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஏன் டெர்ஷியரி கார்பன் சொல்கிறேன்னா, சொல்கிறேன் என்ன சொன்னேன், Cl எடுத்துடணும், இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் வச்சு 2த்தையும் ஜாயின் பண்ணிடணும் சொன்னால். அப்போ இதுதான் ப்ராடக்ட், இதுவும் ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரி. இந்த மாதிரி டெர்ஷியரி கார்பன் இருக்குல்ல, இது டெர்ஷியரி கார்பன் தானே இது. அந்த மாதிரி டெர்ஷியரி அல்கைல் ஹேலைடில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராடக்டாக அல்கீன் ஃபார்ம் ஆகுங்க. அல்கீன்னா என்ன, டபுள் பாண்ட் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். அப்போ இதுக்கு என்ன மேஜர் ப்ராடக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா CH3C டபுள் பாண்ட் CH2 CH3. இதுதாங்க மேஜர் ப்ராடக்ட். இங்கே வந்து 2 மாலிக்யூல் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது, ஒரே மாலிக்யூலில் அல்கீன் ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஸ்டின் பேப்பர் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி டெர்ஷியரி அல்கைல் ஹேலைடை கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனில் இதுவும் இருக்கும், இதுவும் தனியாக இருக்கலாம், இல்லை 2மே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட்ஸ்னு கேட்டால் நீங்கள் 2மே இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்புறம் இது பாருங்கள், இதுவும் செயின் காம்பவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம், ஒரு கார்னர்லேயும் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். சேம் 2 ஹேலைட்ஸும் எடுத்துக்கிடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். அப்போ ஜாயின் பண்ணால் ஒரு ரிங் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். எத்தனை கார்பன், 1 2 3 4 5 கார்பன் இருக்க ரிங் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும் ஃபார்ம் ஆச்சுன்னா, கரெக்டாக சைக்ளோபென்டனா, அவ்வளோதாங்க, ப்ளஸ் 2NaCl. சிம்பிள், முடிஞ்சு போச்சு வுட்ஸ் ரியாக்ஷன். நீங்கள் எதை எழுத வேணால், நான் PDF-ஆக டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது ஃப்ராங்க்லைன் ரியாக்ஷன், சிமிலர் தான், அதே அல்கைல் ஹேலைட்ஸு. பட் என்ன மாறுது பாருங்கள், சால்வெண்ட்டும் சேம் தான், ஆனால் ஜிங்க் இருக்குங்க. ஜிங்க் இருந்தாலும் அதே தான். 2த்தையும் எடுத்துருங்க, 2த்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஒரு காம்பவுண்டாக பை ப்ராடக்டாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்த ரியாக்ஷன் போகலாமா? இப்போ அடுத்து என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோன்னா, க்ளோப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். இது வந்து எலக்ட்ரோலைசிஸ் என்ன உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். எலக்ட்ரோலைசிஸ் ஆனோட் கேத்தோட் அதில் வர ரியாக்ஷன்ஸ் வச்சு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எது எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோன்னா, சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு அல்கேன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரியாக்ஷன் தான் க்ளோப் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். இங்கே வந்து பாருங்கள், COHனா கார்பாக்சிலிக் ஆசிட், அது கூட இந்த சால்ட் ஃபார்மிங் எலமெண்ட்ஸ் இருந்தால் அது சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்.
ஓகேங்களா. அது வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் இங்கே எலக்ட்ரோலைசிஸ் நடக்குது. எலக்ட்ரோலைசிஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா போத் கேத்தோட அண்ட் ஆனோடு இருக்கும். அது ரெண்டுத்தில் இதில் என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆனோடில் தான் நமக்கு அல்கேன் ஃபார்ம் ஆகும். முன்னாடி பார்த்தோம்ல அதேமாதிரி ரியாக்ஷன் தான். இந்த 6 இருக்கும்ல அந்த 2 ஆரையும் நம்ம கம்பைன் பண்ணால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கேயும் 2 மாலிகுல்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. கொஸ்டினில் ஒரு மாலிகுல் கொடுத்தாலும் நீங்கள் 2 மாலிகுல்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆன்சரை கொண்டு வரணும். ஆனோடில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CO2வும் நம்ம அல்கேனும் ப்ரொடியூஸ் ஆகும். கேத்தோடில் ஹைட்ரஜன் கேஸும் NaOH. உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் மாதிரி கேட்கலாம். ஆனோடில் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஆனோடில் வந்து அல்கேனும் H2வும் ஃபார்ம் ஆகுது சொன்னாங்கன்னா அது தப்பு. அதெல்லாம் தெரியும்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிசம் தேவையில்ல, இது மட்டும் ஈஸி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆனோட மட்டும் ஞாபகம் வச்சுன்னா கூட கேத்தோட நீங்கள் கெஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இப்போ இது பாருங்கள், இது என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண சொன்னோன்னா அப்போது 2 மாலிகுல்ஸ்னால் CH3 CH3 இதுதான் ப்ராடக்ட் ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2 ப்ளஸ் NaOH வந்து காமன் எல்லாத்துக்கும். உங்களுக்கு மாலிகுல் எவ்வளோ மாலிகுல் ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ மோல்ஸ்லாம் ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படி இல்லைனா 2 மாலிகுல்ஸ் இங்கே எடுக்கிறோம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O, இங்கே வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் ஆகுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்கிறேன். இந்த உட்ஸ் ரியாக்ஷனும் குளோப் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஆல்கேன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போத் ஆட் அண்ட் ஈவனுக்கு எது பார்த்தீங்கன்னா கோரி ஹவுஸ் சின்தேசிஸ் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். நம்ம அல்கேன்ஸில் இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரியாக்ஷன் என்னென்னா செபட்டியர் செண்டர்ஹன்ஸ் ரிடக்ஷனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டல் நிக்கல் இல்லைனா சம்டைம்ஸ் பிளாட்டினம் ஆர் பெல்லடியம் கூட இருக்கலாம். அது கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸில் இந்த அப்சார்ப்ஷன் ரியாக்ஷன் நடக்குங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அதில் தெரியும். அதில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் இதுலேருந்து என்ன நடக்கும்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டைம் இந்த ரியாக்ஷன் நடந்தால் ஒரு பாண்ட் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா. அந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும். வேலன்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ரெண்டாவுக்கும் ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுங்க. அப்போ ஹைட்ரஜன் ஆட் ஆகிட்டு இப்போ வந்து சிறப்பு என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட் திங்கான ப்ராடக்ட் பார்க்கலாமா. இன் பிரசன்ஸ் ஆஃப் இந்த நிக்கல் அண்ட் H2 என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ஈத்தன் ப்ரொடியூஸ் ஆகிடுங்க. ஒரு டபுள் பாண்ட் போயிட்டு ஒரு ஹைட்ரஜன் வேலன்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு அங்கே ஆட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள் அதே நிக்கல் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், ஒரு டைம் ரியாக்ஷன் இருந்தால் ஒரு பாண்ட் ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட் டைம் ரிமூவ் ஆகும்போது ஒரு பாண்ட் போயிட்டு பேலன்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிட்டு இங்கே வந்து அல்கீன் ஃபார்ம் ஆகும். இன்னொரு டைம் இந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இன்னொரு பாண்ட் போயிட்டு ஈத்தேன் ஃபார்ம் ஆகுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே வந்து நிக்கலும் இருக்கலாம், பிளாட்டினம் இருக்கலாம், பெல்லடியம் இருக்கலாம். காமனாக நிக்கல் தான் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேம் ரியாக்ஷன் சொல்கிறதோட இந்த நேம்டு கேட்டலிஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லென்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டுன்னுவாங்க. என்னென்னா PD ப்ளஸ் பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் சல்ஃபர் ஆர் குவினோலின் இது ரெண்டுத்தில் எது வேணா இருக்கலாம். அதுதான் இந்த கேட்டலிஸ்ட்டு. இது என்ன பண்ணுன்னா சிஸ் அல்கீனை ப்ராடக்டாக நமக்கு கொடுக்கும். எதுக்கு எங்கே இருந்துன்னா ஒரு அல்கைன்லேருந்து நம்ம அல்கீன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா சிஸ் ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு சிஸ்னால் என்ன டிரான்ஸ்லாம் என்னன்னு புரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு அல்கீன் இருக்குங்க, இங்கே ஒரு குரூப் 4 குரூப் இருக்குது. சரிங்களா. இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே சும்மா XYன்னு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த ஏன்றது சிமிலராக இருக்கிறது ஒரே சைடு இருந்துச்சுன்னா அது சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ அதே அல்கீனு இப்போ இங்கே ஏ சிமிலராக இருக்கிறது அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் எப்படின்னா இங்கே வந்து ஒரு அல்கேன் குரூப் இருக்குது. இது வந்து CH3 இருக்கலாம். இந்த R-ன்றது இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். இது வந்து CH3ஆகவும் இருக்கலாம், இல்லைனா CH3 CH2 அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இது பேசிக்காக என்ன ரியாக்ஷன்னா ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும்னா இப்படி வந்து ஆட் ஆகலாம் ஒரே சைடு, இல்லைனா இப்படி வந்து ஆட் ஆகும், இப்படி வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆடிச்சுன்னா அது வேறு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எப்படி ஆட் ஆகும்னா ஒரே சைட்லேருந்து ஆட் ஆகுங்க ஹைட்ரஜன். இங்கே ஒரு ஹெச்சும் ஆட் ஆகும். அதனால தான் இப்போ ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஆரும் ஆர் டேஷும் ஒரே சைடு வந்துச்சு பாருங்கள். ரெண்டு பக்கத்தில் இருக்குது. இது என்ன ஃபார்ம், சிஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அவ்வளோதான், சிஸ் தான் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், CH3 இருக்குது, CH3 இருக்குது. இங்கே வந்து ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா இந்த பாண்டு பிரேக் ஆகிடுங்க. ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது இந்த பாண்டு பிரேக் ஆகிடும். அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆகுதா. இங்கே வந்து அந்த CH3யும் இந்த பக்கம் வந்துடுது. இப்போ இதுதான் சிஸ். ஓகேங்களா. சிஸ் ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகுது. சிஸ் பென்ட் இன் 2ன்னு சொல்லுவாங்க, இல்லை சிஸ் பென்ட் 2 இன்னு இது ப்ராடக்ட் பேர் சொல்லுவாங்க.
இப்போ பாருங்கள், இப்போ சிசு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து ரியேஜன் பார்த்தீங்கன்னா, சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்யூட் அமோனியா. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ட்ரான்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆரும் ஆர் டேஷும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இது வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். இங்கே வந்து ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும்னா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி ஆட் ஆகும் வந்து இந்த காம்பவுண்டில். அப்படி ஆட் ஆகும்போது இந்த ஒரு பாண்டு பிரேக் ஆகிடும். இந்த ஆர் இந்த பக்கமும் இந்த ஆர் இந்த பக்கமும் போயிடும். ஓகேங்களா? சிம்பிள். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்யூட் அமோனியா கொடுத்தாங்கன்னா இது வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன். இங்கே வந்து ட்ரான்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிள். இப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் பாருங்கள், டபுள் பாண்ட் வந்துருமா, ஹைட்ரஜன் டிஃப்ரெண்ட் சைடில் தானே வருது. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபார்ம் ஆகுதா? அவ்வளோதாங்க, சிம்பிள். லின்லாஸ் கேட்டலிஸ்ட்டு பிரிட்ஜ் ரிடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற நேம் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெடில் கிராஃப்ட் அசைலேஷனுங்க. அல்கைனில் பேச நேம் ரியாக்ஷன் எதுவும் இல்லை, அது வந்து பென்சீனில் வரும். பென்சீனில் வர நேம் ரியாக்ஷன் தான் ஃப்ரெடில் கிராஃப்ட் அசைலேஷன். இதில் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரீஏஜென்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். ரீஏஜென்ட் வந்து என்னென்னா ஆசிட் குளோரைடு ஆர் ஆசிட் ஆன்ஹைட்ரைடுங்க. ஆசிட் குளோரைடுனா பேரே இருப்பாங்க, ஆசிடு அதுக்குள்ள ஒரு குளோரைடு இருக்குது. அது எது வேணால் இருக்கலாம். இப்போது CH3 இது வந்து ஒரு பேசிக் அசிட்டிக் ஆசிடாக, அது கூட ஒரு குளோரைடு ஆட் ஆக போகுது. அப்படின்னா அந்த OH போயிட்டு இங்கே ஒரு Cl ஆட் ஆகிடும். அதான் ஆசிட் குளோரைடு இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் ஆசிட் ஆன்ஹைட்ரைடு அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த டேஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இது ரெண்டுத்தில் எது வேணால் இருக்கலாம். அது கூட லீவிஸ் ஆசிட் லைக் ஆன்ஹைட்ரஸ் AlCl3 இருக்கணும். இதுதாங்க ரியேஜென்ட். இது இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் வரோம்னா அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ பென்சீன் இருக்கா, இது என்ன ஆசிட் குளோரைடு, அதாவது இன்னும் தெளிவாக சொன்னால் அசிட்டைல் குளோரைடு, அதான் இதோட நேம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரைட் AlCl3 என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாமா? இது வந்து மெக்கானிசம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே வந்து இங்கே நார்மலாக என்ன இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும். இந்த Cl இருக்குல்ல, இந்த Clவும் Hவும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். HCl வெளியே போயிடுங்க. அப்போ என்னென்னா இது எலக்ட்ரோஃபைலிக் அடிஷன் மாதிரி எலக்ட்ரோஃபைலிங் ஃபார்ம் ஆகும். CH3 C11 இங்கே ப்ளஸ் இந்த எலக்ட்ரோஃபைல் தான் இந்த இடத்துல போய் பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆன ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இதுதாங்க. இது காமன் நேம் என்ன அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு அசிட்டோஃபினோன் சொல்லுவாங்க. இதுதான் ப்ராடக்ட். இது வந்து ஆசிட் குளோரைடை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ ஆசிட் ஆன்ஹைட்ரைடு வச்சு சொல்லவா? ஆசிட் ஆன்ஹைட்ரைட்னா ஒன்றும் இல்லை. இப்போ அங்கே பாருங்கள், ஆசிடு ஆன்ஹைட்ரைட் பேரில் ஹைட்ரேட் போகுது அங்கே. அப்போனா வாட்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஒரு ஆசிட்ல இருந்து. இப்போ ஒரு பேசிக் அதே அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஒரு மாலிக்யூல்லேருந்து இந்த வாட்டர் ரிமூவ் பண்ண முடியாது. அசிட்டிக் ஆசிடை டீஹைட்ரேட் பண்ணால் 2 மாலிக்யூல் எடுத்துக்கணுங்க. இதே மாலிக்யூல் நான் அப்படி கொஞ்சம் திருப்பி எழுதுறேன் புரியணுன்றதுக்காக. அதே மாலிக்யூல் தான், 2 மாலிக்யூல் ஆஃப் இங்கே அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இப்போ இங்கே எப்படி இங்கே வாட்டர் ரிமூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த OHம் H2O தானே, அப்போ இந்த H இப்படி போயிட்டு இது ரெண்டும் ஜாயின் ஆகிடும். இப்போ ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆசிட் ஆன்ஹைட்ரைட் ஃபார்ம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அது வந்து பென்சின் கூட ரியாக்ட் ஆகும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரைட் AlCl3 என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா இங்கேயும் சேம் எலக்ட்ரோஃபைல் தான் ஃபார்ம் ஆகும். இந்த முன்னாடி ரியாக்ஷன் சொல்லலாம், இந்த எலக்ட்ரோஃபைல் தான் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இந்த பென்சினில் இங்கே இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி அங்கே வந்து அது பைண்ட் ஆகிடும். அது இங்கே பைண்ட் ஆகலாம், இங்கே பைண்ட் ஆகலாம். எங்கே பைண்ட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் சிமிலராக தான் இருக்க போகுது. அந்த ஹைட்ரஜன் தானே இல்லை. ஓகேங்களா? சிமிலர் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். முன்னாடி ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன மாதிரியே தான் ஃபார்ம் ஆக போகுது. பட் பை ப்ராடக்ட் இங்கே என்ன வரும்னா CH3COOH. ஏன் வருது? இது தான் இங்கே எலக்ட்ரோஃபைலாக ஃபார்ம் ஆகி இங்கே போய் பெயிண்ட் ஆகுதுல்ல. அப்போ இங்கேருந்து ஒரு H ரிமூவ் ஆகுதுல்ல, அந்த H வந்து இங்கே பைண்ட் ஆகிட்டு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதாங்க, சிம்பிள். ரிமைனிங் அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க நேம் ரியாக்ஷன்லாம் சொல்கிறேன். கடைசியாக இந்த சீரிஸ் முடியும் போது சிமிலர் நேம் ரியாக்ஷன்லாம் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போடுறாங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய நீட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.